ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், இந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்க தப்பிக்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் எல்லோர்கிட்டையுமே பழகுவதற்கு இனிமையான நபர்களா இருப்பீங்க. அடிக்கடி மாறாம ஒரே விதமா வாழக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சதா இருக்கும். பெரிய மாற்றத்தை எல்லாம் நீங்க விரும்பி வரவேற்கவும் மாட்டீங்க. அதே போல இந்த கற்பனை கோட்டை கட்டி வாழ்வதில் ரொம்பவுமே ஒரு பிடித்த விஷயமா இருக்கும் உங்களுக்கு. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கண்டு பயப்படாம தயங்காம தள்ளி போடாம அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திறமை என்ன அப்படின்னு சொன்னா அந்த சிக்கனம். எந்த ஒரு விஷயத்திலுமே தாராளமா செலவு பண்றது பிடிக்காது. எல்லா விஷயத்திலுமே ஒரு சிக்கனத்தை கையாளக்கூடியவங்களா இருப்பீங்க. சுக்கிர பகவானுக்கு உங்களுடைய ராசி ஆட்சி வீடா இருக்கிறதுனால இந்த ராசி பெண்களுமே நுண்கலைகள்ல அதிக ஒரு ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க. அதே போல மற்ற கிரக அமைப்புகள் மட்டும் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கலை உலகில கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அதே போல ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க மனிதநேயம் அதிகம் கொண்டவங்களா இருப்பீங்க. ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடக்கூடியவங்க நீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்ககிட்ட நிறைய கனிவும் அன்பும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இயல்பு எல்லோருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயமா இருக்கும். இந்த ராசியில இருக்கவங்க எப்பொழுதுமே உங்களை நேர்த்தியாகவும் அழகாகவும் காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்க எப்பொழுதுமே அழகாக தோற்றமளிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மை தரக்கூடிய விஷயத்தை மட்டுமே முதன்மையா செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இதன் மூலம் ஏற்படுகிற பயன்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகுது, இதை பத்தி நாம தெளிவா இப்ப பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் பெற முடியும். மனோபலம் அதிகரிக்கும், மன தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையை எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செயலாற்ற ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். மறக்காம இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் ஜெய் ஆஞ்சநேயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க. அந்த அனுமனின் அருளால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க அனுமனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி வாங்க, நாம இப்போ இந்த மாதத்தின் கிரக நிலைகள் கிரக நிலை மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில குரு பகவானும் சந்திர பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், ராகு பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் இருக்கார். அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும். இந்த மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் வலம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் எந்த தேதியில மாற்றம் பெறும் அப்படின்னா 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாற்றம் பெற போகிறார். அதன் பிறகு 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாற்றம் அடைவார். 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போகிறார். இந்த கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் தாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களுக்கு ஓர் அமைப்பாய் விளங்கக்கூடியதா இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படிங்கறத நாம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். கடின உழைப்பும் மன தைரியமும் உடையவங்க தான் ரிஷபராசியை சேர்ந்த நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதன் மூலம் பண வரத்து அதிகரிக்கும். வீண்
அலைச்சல்களும் திடீர் கோபங்களும் வரலாம். அதனால கவனமா இருங்க, மெதுவா அமைதியா இருங்க. காரிய வெற்றியை இதனால நீங்க பெற முடியும். மக்கள் மத்தியிலும் சரி மதிப்பும் ஒரு அந்தஸ்தும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. போட்டிகள் குறைந்து காணப்படும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்தது எல்லாமே நல்லபடியா நடந்து முடியக்கூடிய யோகத்தை இந்த மே மாதம் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பெற்றிருக்கீங்க. மேலும் ரிஷபராசியில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சில விஷயத்துல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டா சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை அமையலாம். அதனால எல்லா விஷயத்தையுமே கவனமா உற்று நோக்குங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்களா, சரியா புரிஞ்சுக்காம எந்த ஒரு பிரச்சனையிலுமே ஈடுபடாதீங்க. வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும். அதனால கவனமா எல்லா விஷயத்திலுமே நீங்க சரியா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதா இருக்கும். குடும்பத்துல இதுவரை இருந்த குழப்பங்கள் அனைத்தும் உங்களை விட்டு தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாம மறைமுக எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு நீங்கிடும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். ஆனாலும் காரிய வெற்றி, பண வரவு இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும். அதனால தேவையில்லாம ஏற்படுற வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வந்து சேராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களோட கை வந்து சேரக்கூடிய யோகத்தை நீங்க இந்த மாதம் பெற்றிருக்கீங்க. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களா வர வேண்டி இருந்த பணமும் கூடிய விரைவில் வந்து சேரும். உங்களோட பணிகள்ல பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதை எல்லாமே சரியாகவும் சாமர்த்தியமாகவும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய யோகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. மாணவர்கள் சாமர்த்தியமான உங்களுடைய செயல்களால் மற்றவங்க மனதில் இடம் பிடிக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. பாடத்திட்டத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2, 3ஆம் பாதம், உங்க 3 நட்சத்திரக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்றத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதை தீவிரமாகவும் என்ன சொல்றாங்க, என்ன செயல்படுத்த சொல்றாங்க அப்படிங்கறத கவனமா செயல்படுத்தினால் நன்மைகளை நீங்க பெற முடியும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட முழுமையான ஆதரவும் உங்களோட வெற்றிக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். பொறுப்புகள் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். மனதில் இருந்த பயம் நீங்கி நல்ல ஒரு துணிவு உண்டாகி உங்களோட காரியத்துல வெற்றி பெற போறீங்க. வீண் வாக்குவாதத்தை மட்டும் நீங்க தவிர்த்தால் நன்மைகள் பலவும் பெற முடியும். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. உங்களுடைய விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க. கண்ணுக்கு தெரிந்த எதிரி, தெரியாத எதிரி அப்படின்னு அனைத்து எதிரி பயங்களுமே உங்களை விட்டு நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளுமே சூரியனை கண்ட பணி போல விலகிடும். இதன் மூலம் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். கடன் விவகாரத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்பட்டால் நன்மையை வர முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்க செஞ்சுட்டு வர தொழில என்ன மாதிரியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எந்த விஷயத்த செய்றீங்களோ அது எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் முறை வளர்ச்சிகள் சிறப்பான யோக கொடுக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகள் பலவுமே நீங்க பெற்று நலமுடன் வாழ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்களும் கடன்களும் தீரக்கூடிய வாய்ப்பை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற்றிருக்கீங்க. கிரக நிலைகள் அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பான பயன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற்று நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்கள் பெற்றிருக்கீங்க இந்த மாதம். அதன் பிறகு மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து காணப்படும். நீங்க தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனையில ஈடுபடுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தானா நடக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க இப்ப பெற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பணிபுரியக்கூடிய மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய அமைப்பும் உண்டாகி இருக்கு. மேலும் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல இருந்து தப்பிக்க பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சொல்லியிருந்தோம் இல்லையா, அது போலவே தாங்க ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமையில வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் மன தைரியம் அதிகரிச்சு காணப்படும். உங்களுடைய தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே அதிகரிச்சு எந்த ஒரு
விஷயத்தையுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு ஆற்றல் உண்டாக உங்களுக்கு ஆஞ்சநேயர் உறுதுணையா இருப்பார். அதே போல காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர ஆஞ்சநேயருக்கு நீங்க வியாழக்கிழமையில வெண்ணெய் சாற்றி வழிபட்டு வருவதால் நன்மைகள் பலவும் பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மேன்மையை அடைய இந்த வழிபாட்டு முறை சிறந்த ஒரு பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் வரும். நன்றி நண்பர்களே.